ஹாய். அவங்களும் என்கிட்ட நல்லா தாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் பேசிக்கிட்டு இல்ல. அவங்களும் நல்லா பேசிக்கிட்டே இருந்ததுனால தான், இப்ப என்கிட்ட பேசாம இருக்கிறதுனால ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு கேட்கிறேன் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. அவங்க உங்கள்ட்ட பேசினாங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா அவங்க பேசின ஆயிரக்கணக்கான பேர்ல அந்த லிஸ்ட்ல வந்து நீங்க எத்தனாவது ஆளுன்றது தான் இந்த இடத்துல கேள்வியே. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிரியாரிட்டி அப்படின்றது வேற, ஆப்ஷன் அப்படின்றது வேற. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இவங்கெல்லாம் இல்லைன்னா நீங்க சரியா, மற்றபடி வந்து இவங்களாம் இருந்தும் கூட நான் உங்களை தான் சூஸ் பண்ணேன் அப்படின்றது கிடையாது அப்படின்ற ஒரு ஆளை நீங்கள் ப்ரியாரிட்டி முக்கியத்துவம் வந்து அதிகமாக கொடுத்து கொடுத்து தோத்துனீங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க, விபூதி அடிப்பாங்க. இந்த இயற்கை படத்தில் பார்த்துருக்கீங்களா, எல்லாருமே ஷாம் சார் சைடே பேசுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஹீரோயின் வெயிட் பண்ணது என்னமோ கேப்டனுக்காக தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. திருப்பி அந்த கேப்டன் வந்ததுனால அந்த பொண்ணு போய் சேர்ந்துருச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நடுவில் ஒரு சின்ன கேப்பில் ஏன் வந்து ஷாமை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்குருச்சு. அதுதான் என்ன அப்படின்னா அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு மென்டல் ரிலீஃப் தேவைப்பட்டிருக்கு. அதுக்காக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷாமை யூஸ் பண்ணிட்டு கடைசி அவங்க எதிர்பார்த்த கேப்டன் வந்தோடனே தூக்கி போட்டுருவாங்க. இதுலேருந்து என்ன புரியுது, இந்த ஊறுகாய் மாதிரி வேணும்னா நம்மளை வந்து எதுவுமே இல்லாத ஒரு காரணத்துக்காக சாப்பாட்டுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்மளை யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஆளை ப்ரியாரிட்டைஸ் பண்ணிங்கன்னா இப்படி தான் உட்காந்து அழுக வேண்டியது வரும். யோசிச்சு முடிவெடுங்க.